நீங்க இன்டகிரேஷன்ல சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்பீங்க. ஆனா இப்ப நம்ம ஒரு புது சேலஞ்ச், ஒரு ஃபைனல் பாஸ ஃபேஸ் பண்ண போறோம். இந்த பாஸ பீட் பண்ண நமக்கு ஒரு நியூ ஸ்பெஷல் மூவ் தேவை. நம்ம இப்ப பார்க்க போறது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இதுதான் ப்ராடக்ட் இன்டெகிரல்ஸை சால்வ் பண்றதுக்கான அல்டிமேட் வெப்பன். சரி, செக்ஷன் 1ல ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க தான் நம்ம அந்த புது பாஸ் ஃபைட் இன்டெகிரலை மீட் பண்ண போறோம். அது பார்க்க ரொம்ப சிம்பிளா தான் தெரியும், ஆனா நம்ம பழைய மெத்தட்ஸ் எதுவுமே இங்க ஒர்க் ஆகாது. இந்த இன்டெகிரலை பாருங்க. இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ நீங்க யோசிப்பீங்க, இதுல என்ன பெரிய விஷயம், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாமேன்னு. ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. யூவை எக்ஸ்னு வச்சாலும் ஒர்க் ஆகாது, யூவை சைன் எக்ஸ்னு வச்சாலும் ஒர்க் ஆகாது. ஏன் தெரியுமா? பிகாஸ் இது ரெண்டும் வேற வேற டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட ப்ராடக்ட். ஒன்னு எக்ஸ் ஒரு ஆல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன், இன்னொன்னு சைன் எக்ஸ் ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். இதை சால்வ் பண்ண நமக்கு ஒரு ஸ்பெஷல் வெப்பன் வேணும். அந்த சீக்ரெட் வெப்பனோட பேரு தான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அது என்னன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன்ல ப்ராடக்ட் ரூல் ஞாபகம் இருக்கா? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அதோட எக்ஸாக்ட் ரிவர்ஸ் தான். இதை வச்சு தான் நம்ம அந்த ப்ராடக்ட் பாஸை டிஃபீட் பண்ண போறோம். இதோ இந்த ஸ்பெஷல் மூவ பாருங்க. த ஃபார்முலா இஸ் integral of u dv equals uv minus integral of v du. ஃபார்முலா பார்க்க சிம்பிளா தான் இருக்கும், ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம u எது dv எதுன்னு கரெக்டா சூஸ் பண்ணணும். அதை தப்பா பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இன்னும் பெருசாயிடும். பட் நோ வரிஸ், இதுக்கு ஒரு சீட் கோட் இருக்கு. ஓகே, செக்ஷன் 3ல நம்ம அந்த சீட் கோடை தான் பார்க்க போறோம். அதோட பேரு LIATE ரூல். இந்த ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிடுதுன்னா நீங்க எப்பவுமே யூவை பெர்ஃபெக்டா சூஸ் பண்ணுவீங்க. ஒரு மிஸ்டேக் கூட வராது. இதை நம்ம கேமோட ஸ்ட்ராட்டஜி கைட்னு நினைச்சுக்கோங்க. சரி, லையட்டே ரூலை பிரேக் டவுன் பண்ணலாம். இது ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட். யூவை சூஸ் பண்ணும்போது இந்த ஆர்டர்ல எந்த ஃபங்க்ஷன் டைப் ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் எடுக்கணும். L for logarithmic functions, I for inverse trigonometric, A for algebraic, T for trigonometric and E for exponential functions. நம்ம பாஸ் இன்டெகிரல், யானி இன்டெகிரல் ஆஃப் x sin x dxல x ஒரு algebraic ஃபங்க்ஷன், sin x ஒரு trigonometric ஃபங்க்ஷன். லையட்டேல A தான் Tக்கு முன்னாடி வருது. அப்போ நம்ம கண்டிப்பா u equal to xன்னு தான் எடுக்கணும். ஓகே, ஏன் இந்த லையட்டே ரூல் இவ்ளோ இம்பார்ட்டன்ட்? இங்க பாருங்க, நம்ம u is equals to x னு கரெக்டா சூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் ஆயிடுது. ஜஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் மைனஸ் காஸ் x தான் சால்வ் பண்ணணும். ஆனா நம்ம தப்பா u is equals to sin xன்னு எடுத்துட்டா என்ன ஆகுது பாருங்க. ப்ராப்ளம் இன்னும் கஷ்டமான ஒரு இன்டெகிரலா மாறிடுது. அதனால தான் லையட்டே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. சரி, தேரி பத்தாது. இப்போ கேம்குள்ள என்டர் ஆகலாம். செக்ஷன் 4ல நம்ம அந்த பாஸ் இன்டெகிரலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ண போறோம். நம்ம புது சீக்ரெட் வெப்பனும் சீட் கோடும் யூஸ் பண்ணி. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தி செட்டப். இது ஒரு பேட்டிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்வென்ட்ரி செக் பண்ற மாதிரி. LIAT ரூல் படி u வந்து x, ஏன்னா ஆல்ஜிப்ராயிக் ஃபங்க்ஷன் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வருது. ஓகே, u செலக்ட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறதெல்லாமே dv தான். அப்போ dv வந்து sin x dx. செட்டப் முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப், நம்ம ஃபார்முலாக்கு தேவையான இன்னும் 2 பீஸா கண்டுபிடிக்கணும். நமக்கிட்ட u and dv இருக்கு. இப்போ du and v வேணும். இது ரொம்ப சிம்பிள். du கண்டுபிடிக்க uவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். So u equals xனா du equals dx. v கண்டுபிடிக்க dvயை இன்டகிரேட் பண்ணணும். So dv equals sin x dxனா v equals minus cos x. அவ்வளோதான். இப்போ நமக்கிட்ட 4 பீசஸும் ரெடி. u, v, du and dv. இப்போ இந்த 4ஐயும் நம்ம மெயின் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். So integral u dv becomes x times minus cos x minus the integral of minus cos x dx. இந்த ஸ்டெப்ல பிளஸ் அண்ட் மைனஸ் சைன்ஸ்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட ஹோல் ஆன்சரும் தப்பா போயிடும். ஃபைனல் ஸ்டெப், வாங்க சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிடலாம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ நமக்கு minus x cos x plus the integral of cos x dx கிடைக்கும். integral of cos x என்ன? அது sin x தான். அப்போ the final answer is minus x cos x plus sin x. and மறக்காம constant of integration plus c add பண்ணணும். அவ்வளோதான், பாஸ் டிஃபீட்டட். சரி, இப்போ ஒரு போனஸ் லெவல். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராப்ளம் உங்க NCERT டெக்ஸ்ட் புக்ல இருந்து. இன்டெக்ரல் ஆஃப் log x dx. பார்த்தா உடனே இங்க ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குன்னு தோணும். அப்போ எப்படி இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்றது? இங்க ஒரு செம்ம ட்ரிக் இருக்கு. இதை நம்ம இன்டெக்ரல் ஆஃப் log x times 1 dxன்னு எழுதலாம். இப்போ இது ஒரு ப்ராடக்ட் ஆயிடுச்சு. திரும்பவும் நம்ம லையட் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். இங்க log xன்னு ஒரு லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கு and 1ன்னு ஒரு ஆல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன் இருக்கு. லையட்ல L தான் ஃபர்ஸ்ட் வருது.
அப்போ u வந்து log x. So dv வந்து 1 dx. இப்போ du and v கால்குலேட் பண்ணலாம். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா du is equal to 1 by x dx. 1 dx இன்டிகிரேட் பண்ணா v is equal to x. 4 பார்ட்ஸ் ரெடி. இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். uவே மைனஸ் இன்டெக்ரல் v du. அது log x times x minus the integral of x times 1 by x dx னு ஆகும். அண்ட் இங்க பாருங்க, x and 1 by x கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது integral of 1 dx தான். அது சிம்பிளா x. So the final answer is x log x minus x plus c. இவ்ளோ ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ இன்டிகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பிளைனர்ல கத்துக்கிட்ட என்டையர் ஸ்ட்ராட்டஜியை ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். இதுதான் உங்களோட வினிங் மூவ்ஸ். இது உங்களோட ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி கார்டு. when இதை யூஸ் பண்ணணும்? 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டைப்ஸோட ப்ராடக்ட் இருக்கும்போது. வாட் இஸ் த வெப்பன்? ஃபார்முலா வந்து இன்டிகிரேஷன் u dv is equal to uv minus integration v du. how இதை யூஸ் பண்ணணும்? லியாட் சீட் கோட் யூஸ் பண்ணி uவை சூஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி, இது ரொம்ப முக்கியம், எப்பவுமே உங்க ஃபைனல் ஆன்சரை டிஃபரன்ஷியேட் பண்ணி செக் பண்ணுங்க. ஒரிஜினல் கொஸ்டின் வருதான்னு பார்க்கணும். நீங்க இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் நியூ ஸ்கில்லை அன்லாக் பண்ணிருக்கீங்க அண்ட் ப்ராடக்ட் பாஸைய டிஃபீட் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். கீப் பிராக்டிசிங். எவ்வளோ அதிகமா ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களோ அவ்வளோ பெரிய மாஸ்டர் ஆவீங்க. ஸோ கீப் பிராக்டிசிங் அண்ட் உங்க மேத்ஸ் ஸ்கில்ஸை லெவல் அப் பண்ணுங்க.